ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உண்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். மனம்ங்கிறது ஒரு இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணாது. இந்த மனம் உங்க கண்ணுக்கு தெரியாத ஒன்றை கற்பனை பண்ண முடியாது. தவம் அப்படிப்பட்ட கண்ணுக்கு என்னன்னு தெரியும், தவத்தை என்னன்னு நீ சொல்ல முடியும்? தவ வாழ்க்கைங்கிறது என்ன? அற வாழ்க்கை. இந்த உலகத்திலேயே வாய்மை வாழ்றது தான் தவ வாழ்க்கை. வாய்மை உண்மையா இருக்கிறது, பரிணாமத்தில் உண்மையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்படியே உன்னுடைய சோதிச்சிருவான் இறைவன். ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் ஏற்படும். மன அமைதி பெற, உடல் அதுக்கு அமைதி பெற ஒத்துழைக்கணும். உனக்கு உடம்பு நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்றல எல்லா சாப்பாட்டுலேயும் உணவு தன்மை, அந்த தன்மைக்கு ஏற்ற குணம் இருக்கும். அதனாலதான் தவம் பண்றவங்க சைவ சமயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்றது. சாத்மீகமான உணவு, சதாசிவ நாமம், அதான் சதாசிவன். சைவ உணவுக்கும் அசைவ உணவுக்குள்ள வேறுபாடு தான். சைவம் சாப்பிட்டீங்கன்னா மனம் கொஞ்சம் இச்சாசக்திகள்ல இருந்து குறைய ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த இச்சாசக்திகள்லாம் நம்மளுடைய உடல்ல குறைய குறையதான் தவம் கைகூடி வரும். நீ நிறைய சாப்பிட்டு கறி சாப்பிட்டு நிறைய உணவு எடுத்தீங்கன்னா உடம்பு தவத்துக்கு ஒத்து வராது. இது காதுல கூட கேட்காது. அப்ப உணவால மட்டும்தான் நம்ம தவத்தையே ஜெயிக்க முடியும். உணவு அறுத்து தான் தவம் ஜெயிக்க முடியும். அதனாலதான் சித்தர்கள்லாம் பெரும்பகுதி சாப்பிட்றது இல்லை, சாப்பாடு தேவையில்லை. தவம் உண்மையா ஒருத்தன் தவம் பண்றான்னா உணவு அறுப்பான். ஒருத்தர் கெட்டு போகணும்னா ஒரு நாளைக்கு 3 வேளை நல்லா சாப்பிட்டான்னா அவன் வாழ்க்கையில தவத்தையும் நினைக்க முடியாது, இறைவனை கூட நினைக்க முடியாது. ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அவர்கள். இதுதான் மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை. சைவத்தில் இருங்க, அசைவம் சாப்பிடாதீங்க, தவம் பண்ண முடியாது. இந்த உடம்பு ஒத்து வரணும்னா சைவத்தில் இருந்தாதான் தவம் கைகூடி வரும். தவம் கைகூடி இருந்தால் தான் நீ இறைவனையே நினைக்க முடியும். உற்று கலந்தார், ஊனில் இழந்தார், எண்ணில் இழந்தார், எண்ணத்தில் இழந்தார், என்னோடு கலந்தே இருந்தார். இறைவன் இப்படிப்பட்ட வருவார். நம்ம எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருந்தோமா நம்ம அவங்கள நினைக்க முடியாது. வாய்ப்பே இல்லை, யாராலையும் முடியாது. வேணா நான் சொல்லலாம். அந்த மன அடக்கு, பஞ்சபூத்தியம் அடக்கு, தவத்தை பண்ணு, மனம் அடங்கும். மனதை ஒருநிலைப்படுத்து. எங்கெங்க மனதை ஒருநிலை உங்களால படுத்த முடியும்? வாய்ப்பே இல்லை. பூமியிலே வாய்ப்பு கிடையாது. ஒழுங்குபடுத்த முடியாது. மனம் இதுக்கு முன்னாடி எண்ணற்ற எண்ணங்களையும் இதுகளையும் அலலையா உற்பத்தி பண்ணி நீ மனதை அடக்கலான்னு உட்காந்தீங்கன்னா தான் எண்ணங்களே ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு அமைதியா இருந்தீங்கன்னா தான் உனக்கு எண்ணமே என்ன பண்ணும், ஒவ்வொரு கற்பனையா வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த உடம்புக்கு தேவையான உணவு அறுத்தா தான் மனம் அடங்கும். குழந்தை மாதிரி. இப்ப 7 வயசு பையனுக்கு எந்த எண்ணங்களும் இருக்காது. அந்த 7 வயசா நீ மாறினா தான் தவம் கைகூடி வரும். அப்போ உணவை நீ அறுத்து திருமந்திரமும் அதை சொல்லு. உடல் விளக்கும் உபாயம் கற்றே உயிர் வளர்த்தேன். உடம்பு வளர்க்குற உபாயத்தை நம்ம கற்றுக்கல. காரணம் நமக்கு சூழ்நிலை இல்லை. அதனாலதான் தவம் கோடி பேத்துல ஒரு ஆளுக்கு தான் கைகூடி வரது. காரணமே தான் இச்சாசக்திக்கு மேல நம்ம எண்ணங்கள் போய் இப்படியே உலகிலுக்கு போய் நெசிஞ்சு போன பிரணான்பாரு சிவாக்கியம். இந்த பிரணான் நசிஞ்சு போகுது. இந்த உலகத்துல எளிமையா சொல்றது, அடுத்தவங்களுக்கு உபதேசம் சொல்றது ஈஸி. தான் செஞ்சு பார்க்கறது எவ்வளவு கஷ்டங்கிறத நான் அணுவணுவா அனுபவிச்சுவேன். அணுவணுவா செத்து சுண்ணாம்பானும் அந்த உலகத்துக்கு. எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. இவ்வளவு கஷ்டம் தெரியும். கண்ணீர் மழக சொல்லணும் அது இந்த உலகத்துல. தவம் அப்படிப்பட்டது. அப்படியே இந்த செங்க சூளையில செங்கல்லாம் வச்சு சுடுவாங்கல்ல, அப்படி இந்த உடம்பு அப்படியே சுட்டு எடுத்தவங்க. தவங்கிறத தான் சுட்டு எடுத்தவங்க செய்ய தானே சுடும். ஞானாக்கினி மூலம் சுடுறது தான். அப்படி சுட்டு விடுவியா? சுட்டாம உடம்பு தாங்குமா? இந்த பஞ்சபூதத்துல ஜாலியா இருக்கிறத விட்டு இப்படி எல்லாம் சுட்டு சுண்ணாம்பு போகணுமா? சாதாரணமாலாம் தவம் பண்ண முடியாது, கைகூடி வராது. ஆசைகள்லாம் அறுக்கப்பட்டிருக்கும். காற்றை கூற்றை உதைக்கும் துணியதுவாமின்னாரு. இந்த உடம்ப தள்ளி போடுற சக்தி எங்க இருக்குது? காத்துலதான் இருக்கு. காத்து போயிட்டா மனுஷன் போயிடுவான். காயனே பொய்யடா காற்றடைத்த பையடா. அது காத்து போயிட்டு இருக்க உடம்பு பையி. நுரையீரல் காத்து சுருங்கி கூடிய பைங்கிறாருங்க. இந்த காத்தை கணக்கு போட்டு காத்தை நிறுத்துறதுதாங்க அந்த வேலையே. வேற ஒண்ணுமே கிடையாது. தவம் என்றால் காற்றை கணக்கறியறது தான். காத்தை கணக்கு போட்டு நிறுத்தினா உடம்பு தாங்குமா? உன்னுடைய காத்தையே நீ மாற்றி வைக்கிற. காத்து போயிட்டா எவன் புடிச்சிட்டு போயிட்டான், காத்து போனா செத்து போயிடுவோம். அப்படிப்பட்ட காத்த பிடிக்காத, அவன் எவனால் பிடிக்க முடியாத ஒரு வித்தையை தான் கத்துக்கிறது. இதுதாங்க இந்த உலகத்துல தவம். வேற எதுவுமே கிடையாது. தவம் என்றால் உலகம். காத்த கணக்கு போட்டு காத்த வாசியோகத்துல உள்ளேயே ஓட்டுறது. இதுதான் தவம். இதுதான் வாசியோகம். வேற எதுவுமே கிடையாது. உள்ள ஏறி இறங்கும். இப்படி உள்ள ஏறி இறங்கும்போது சுவாசத்தினுடைய ஹீட் எந்த அளவுக்கு இருக்கும்? உள்ளேயே ஒண்ணு அந்த காத்து சூடாயிடும்ல. சூடாகும் போது என்ன உடம்பு ரணகலம் ஆகுதா? செல்லு சுட்டு சுட்டு காத்து உள்ள ஓடி 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 அதான் உட்கலந்த ஜோதியைங்கிறார்.
நாடி நாடி நாட்களும் போடு சாமி. சும்மா வேணா சொல்லலாம் சாமி, ஏதோ பணங்காசு தேடி போகலாம், பணங்காசு தேடி போனா கிட்டையா வரப்போகுது, அது தூரத்தான் போக போகுது மண்ணுலகத்துல. நீ தேடி போக போக பணம் தூரத்தான் போகும், கிட்டலாம் யாருக்குமே வராது. அதாவது சொல்லுவார், உத்தமன் உள்ளிருக்கான் என்று ஊம்புகிட்டே உன் உள்ளத்துல ஒருத்தன் உண்மையா இருக்கான். இப்ப நம்ம தப்பு பண்றோம், தப்புன்னும் போது நம்ம மனசாட்சின்னு ஒண்ணு கேட்கறாங்கல்ல, டேய் மனசாட்சி இருக்கா உனக்கு? மனதுல சாட்சி ஒருத்தன் சாட்சிக்காரன் இருக்கான், யாரவன்? எம்பிரான். அவன் தான் மாயா சக்தி, உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் தான் கண்காணி, உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறவன். நீ என்னென்ன பண்றன்னு கண்காணிக்க யார் இருக்கா? உள்ள ஒருத்தன் உன்னுள்ளே இருக்கான். அந்த உத்தமனை உணருங்க. அப்ப நேர்மையா இருக்காங்க, எவ்வளவு கஷ்டமாகுது. கண்காணி இல்லை என்று கல்லம்பல செய்வார். நம்ம பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா கள்ளத்தனமும் செய்யறது. கண்காணி இல்லாத இடமில்லை எங்கும் காணும் காணுங்கிறார். உன் உள்ளதான் இருக்காரு, அவர் உன்னை பார்த்துட்டே தானே இருக்காரு. அதானே உத்தமன், அவன் தானே இறைவன். ஃபர்ஸ்ட் நம்ம மனசுக்கு, நம்ம உத்தமனுக்கு, உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயப்படணுங்கிறார். இப்படியெல்லாம் நம்ம வாழ வாழ அவனோட வாழ வாழ அவனோட வாழ வாழ அவனோட வாழ வாழ அவனோட பழகி கொள்ளலாம். அப்படி பழகனவங்க தான் இறைவன் அடைய முடியும். இந்த உலகத்துல இறைவன் அடைவது இதுதான் வழி, வேற எந்த வழியுமே கிடையாது. யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது? உள்ள இருக்கக்கூடிய உண்மையான உத்தமனுக்கு, இறைவனுக்கு. இறைவன் உள்ளதான் இருக்கான். வெளியே சொல்ற, வெளியே தேடி என்ன பண்ண போற? நட்டக்கல்லும் தேசமோ நாதன் உள்ள இருக்கையில் சொல்லிட்டு போயிடார். செவ்வாய்க்கு வச்சு எழுத்துட்டு போறார். இந்த உத்தமனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுங்கிறது ஒரு 20 ஆண்டுகால பயிற்சியாகும். நல்லா தெரிஞ்சுக்க. 20 வருஷம் உத்தமனோட வளர்ந்து உண்மையா இருந்தவனுக்கு மட்டும்தான் அஷ்டமா சித்தினுடைய ஒரு பகுதி காரிய சித்து கிடைக்கும். நீ நினைக்கிறது நடக்கும். அந்த அஷ்டமா சித்து கைகூடி வரணும்னா இந்த உத்தமனை நீ உண்மையா அறிஞ்சு அதோட நேர்மையா வாழ்றது. இதைத்தான் வள்ளல் பெருமான் 225 26 போகங்களை சொல்றார். இப்படியெல்லாம் நீ இருக்கணும் பாப்பீங்க. இப்படி இருக்கும்போது என்னென்ன சோதனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற சோதனை தான். நீ நேர்மையா இருந்தீங்கன்னா உன்னை சோதிக்க 2 பேர் மெயினா வருவாங்க. ஒன்னு பொருளாசை, இன்னொன்னு பெண்ணாசை. ரெண்டு பேர் வந்துருவாங்க. 2 பேர் தான் உன்னை சோதிக்க வந்துடுவாங்க. இந்த 2 பேரும் உங்ககிட்ட போதும் போது நீ எப்படி இருப்பேங்கிறத அவங்க தான் பார்க்க போறாங்க. பணத்தை கொடுத்து பார்க்கறது ஃபர்ஸ்ட். என்னத்தை கொடு? பணத்துக்கு அடங்காதான் இல்லையா? இச்சா சக்தியில பணம் ஒரு பெரிய மாயா சக்தி. இந்த பணம் உள்ள வர ஆரம்பிக்கும். இதை கடக்கிறதா ஞானம். திரும்பவும் இந்த 2 சோதனையும் தவிடுபடி ஆக்கிறவன் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும், இறைவனுடைய கலக்க முடியும். பொருளை கிடக்கிறதும் பெண்களை கிடக்கிறதும் ஒரு பெரிய மாயாசக்தி. மாயாசக்தி அது. பெண்ணும் மகா மாயை தான், பொருளும் மகா மாயை தான், எல்லாமே மகா மாயை தான் சாமி இந்த உலகத்துல. இவங்க 2 பேர்த்தையும் கடக்கிறதா சாமியார் வேலை. சிவா என்று நாமத்தை சொல்லியிருக்கலாம். சிவசிவா என்று சிந்தித்திருப்போர், சிவசிவா என்று நாம முறைத்தோர் சிவநிலை காண்பாரு. அவன் தாண்டா சிவனோட கலக்க முடியுது. இங்கிருந்துகிட்டே பண்ணலாமா? பண்ணலாம். வள்ளல் பெருமான் மாதிரி இருக்கிறவங்க பண்ணலாம். அதான் சுத்த தேகம் சொல்றார் வள்ளல். ஆசைகளை அறுக்கும் போது தேகம் சுத்தமாக மாறும். அறத்தோட வாழ்வுதான் ஞானம். வேற ஞானமெல்லாம் ஒன்றும் பெருசா நீ இது மாதிரி வாழ்ந்தீனாவே இந்த பிறப்பு மகிழ்ச்சியா இருக்கலாம். இது மகிழ்ச்சிக்கு தான். ஒரு நேர்மையா வாழ்றது ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. இது சோதிக்கப்படும் தான் உனக்கு சொல்லலாம். இது அடுக்கடுக்கா இந்த மாதிரி சோதனை உருவாயிடும். பற்றில்லாத வாழ்க்கையிலே பரதேசி ஆனான், கூற்றறிந்து குருவெளி நின்றாரெல்லாம் இறைநிலை காண்பாரினர் தேரையர். பற்றறுத்து ஒருத்தன் பரதேசி ஆயிட்டானா, கூற்று இந்த உடம்ப அறுத்து விட்டு போனவனுக்கு இறைவன் காட்சி கொடுப்பாரான். அதான் சொல்ல, மனதுக்கு நீ பார்க்காத ஒரு விஷயத்தை கற்பனை செய்ய முடியாது. அதனாலதான் இறைவனை நம்மளால இப்படித்தான் இருப்பாருன்னு கற்பனை பண்ண முடியல. இறைவன் தான் ஜடாமுடி வச்சிருப்பாரு, தவம் பண்ணுவாரு, சிவபெருமான் அப்படிப்பா, அப்படி ஒரு கற்பனை வச்சிருக்கோம். அப்படிலாம் கிடையாது. அவர் ஜடாமுடியும் வச்சுக்கல, தவம் பண்ணல, ஒண்ணுமே கிடையாதுங்க. பேரொழியா இருந்து ஜோதின்னு அதுதான் சொன்னோம். வட்டவடி ஒளி வெளி, அந்த ஒளி தன்மையை தான் நம்ம நிலையடைகிறோம். ஜோதியா மாற ஜோதிங்கிறாங்களே, இதுதான் ஜோதி. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே. அந்த சுடர் எப்படிப்பட்டது? ஒளி ஜோதி தானே. பத்தியா வந்துருச்சு அந்த வாசகம் அந்த இடத்துல. மாசற்ற மலர்ந்த மலர் ஜோதியும் பாரு. அப்படிப்பட்ட ஞான ஜோதி உன்னுடைய உள்ளத்துல உருவானால் மட்டுமே நீ இந்த பேரானந்த நிலையும் உண்மையான இறைவனை அடைய முடியும். அதுக்கு இவ்வளவு கஷ்டங்களும் தடைகளும் நீ இவ்வளவும் கடந்தாதான் ஞானம் பெற முடியும். இல்லைன்னா ஞானம் பெறுவது என்பதே அரிதிலும் அரிது. இறைவனை பார்க்க முடியாது இந்த உலகத்துல. இறைவன் கலியுகத்துல கண்ணுக்கெல்லாம் தெரிய விட்டார். ஞானத்தினுடைய கீர்த்து ஜோதி தன்மை பெறான். அதுக்கு படுற கஷ்டம்தாங்க வாழ்க்கை. தவம் பண்றவங்களுக்கு சோதனை உண்டு, தவம் செய்யாதவர்களுக்கு சோதனை என்பதே கிடையாது. பரீட்சை எழுதுறவங்களுக்கு தான் ரிசல்ட். நீ பரீட்சையே எழுதல, உனக்கு எங்க ரிசல்ட் வரப்போகுது? பரீட்சை எழுதி பாரு. தவத்துக்குள்ளவா, இறைவனை காணணும்னு நினைக்கிறவங்க உள்ளவா, உள்ள இருக்க உத்தமனை பாரு, உன்னுள்ள இருக்கக்கூடிய உண்மையான மனசாட்சி ஆன்மாவை பாரு. அதான் உத்தமன் உள்ளே இருக்கின்றான் என்று ஊம்புக, நீ நம்புடான். மனசாட்சி ஃபர்ஸ்ட் நம்பிக்கோ.
நீ நேர்மையா இருக்க ஆரம்பிச்சிருவ. நீ நேர்மையா இருந்து பழக பழக அவனோட பழக உண்மையான தேகம் உனக்குள்ள கிடைக்கும். உன்னுடைய மனம் தினம் மலர்களைப் போல் மலரும். தினம் பூக்கள் மாதிரி நீ பூத்துட்டே இருக்கலாம். உன் மனம் மலமா மாறும். உன் குரு எப்படியோ அப்படியே உன் முகம் மாறும். அது தெரிஞ்சுக்க. ரெண்டாவது, அவரு மாதிரியே மாறும். அவரு மாதிரியே உன்னுடைய செயல் எண்ணம் உன் குருவை சார்ந்துதான். அப்பா அம்மாவை சார்ந்து நம்ம உடம்பு, குருவை சார்ந்து மனம். உன் மனம் எப்படி இருக்குன்னா, உன் குரு என்ன தன்மையில வாழ்றாங்களோ அந்த தன்மையை பெற உன் உடம்பு மனமும் அவரு மாதிரியே மாறி போகும் பார். குருவை காணவே கூடி ஜென்மம் எடுக்கிறார். குரு இல்லாத உலகத்துல நான் பிறக்கக்கூடாதுன்னு இறைவன்ட்ட வரங்கட்டவரா. குரு வேணுங்க, அவர்தான் சொல்லி கொடுப்பாரு, ஞானம் சொல்லி கொடுங்க. நீ எதை தேடி போறியோ அதை விட்டுட்டு நீ அமைதியா உண்மையா இருந்து உண்மையாவே நீ இருந்தீன்னா உனக்கு எல்லாமே தானாவே வந்துருங்க. தேவையானது எல்லாம் தானா வந்துடும். அறமற்று வாழ்வார் புறம் சாரார், அவனை தள்ளி விட்டுருவான்டாங்கிற. அறம் செய்து வாழ்வார் அறமற்று பிழைப்பார், அறம் அவரை கொன்று விடுமேனார். நம்ம நல்லது கொஞ்சம் செஞ்சிருப்போம். எது செஞ்சிருப்போம்? தர்மம் கொஞ்சம் செய்யறது, கொஞ்சம் கெட்டதையும் செய்ய கொஞ்சம். ஆமா, இதை ரெண்டையும் பார்ப்போம், நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். அப்ப நல்லது செய்யற போது நல்லோர்கள் வாழ்த்துறாங்க, கெட்டது செய்யும் போது நல்லோர்கள் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா அப்பா மாதிரி. அதான் சொல்றார், அறம் அறம் உன்னை கொன்று விடும்னார். வள்ளுவருமான அழகா சொல்றாரு. நீ அறத்துல தப்பு பண்ணினா நீ நேர்மையா வாழ்ந்த பத்தியா, அது அறம். நீ கெட்டது செஞ்ச பத்தியா, அதே மனசுலதான் கெட்டதையே செஞ்சிருக்கிற. அறமே ஒன்னு வந்து அறுத்து போடுண்டான்னார். இதை விட என்னங்க சொல்ல முடியும்? இதை விட எதுக்குங்க வாழ்க்கை? இந்த பூமியில எதுக்குங்க பிறப்பு? கெட்டவெல்லாம் ஒன்னு அடிக்க தேவையில்லை. வந்து யார் அடிப்பா? நல்லவனே அடிச்சு எம்பிரானே எடுத்துட்டுவான். அதுக்கு தாங்க யமபரான்னு வச்சோம். யமனுக்கு கோயில் இருக்குல்ல, சிறிவாஞ்சி. யமனை போய் கும்பிடுறோம்ல, கும்பிட்டோமா? அவர் யாரு? சிவபெருமான். சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால். இவன் நான் சொல்லி கொடுத்த மாதிரி வாழல, அதனால இவனுக்கு என்ன நிலையை கொடுக்கணும்? அவரு என்ன ரூபம் எடுப்பாரு? யம ரூபம் எடுத்தாரு. உள்ள ஒருத்தன் உத்தமா இருக்கான்னு நான் சொன்ன பத்தி அவன் அழிச்சிடுவான் சார். இவன் சரியில்லை, இந்த தேகம் இந்த ஆள் சரியில்லை, அறத்துல வாழல, அதனால இவன் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு. உள்ள இருக்கிறவங்கிட்டையும் இவன் வாழல, உள்ள இருக்கிறவனையும் மதிக்கல, உத்தமன் உள்ள மறைஞ்சிருக்காங்கிற எண்ணத்தையும் கண்டுபிடிக்கல, நல்ல குரு கிட்ட போய் இதை கேட்கல, அதனால இவனை என்ன பண்ணலாம்? ஒன்னலான்னு கொண்டுடுவோம். இதுதான் மனித பிறப்பினுடைய மரணம் உருவாக்கக்கூடியது. அவனை மட்டும் உணர்ந்துட்டோம். ஒரு குரு கிட்ட போய் தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். குரு கிட்ட போய் தான் ஞானம் அடைய முடியும். ஒரு குரு கிட்ட போய் தான் தவம் செய்ய முடியும். உடம்பு சொல்றத மனசு ஒரு நாளும் அடங்குன்னா அடங்காதுங்க. மனம் என்ற மாயை பொருள் அடங்காது. இப்ப சொல்லுவான், கண்ணை மூடிட்டு தவம் பண்ற, அடக்கடு, மனசு அடக்கு. எங்க அடக்குவ? உடம்பு என்ன சொல்லுது மனக்கு? மனம் ஒன்று என்று தனியாக இயங்காது. அது உடம்போட கலந்திருக்கக்கூடிய ஒரு கலவை பொருள். அது உயிரோடையே கலந்திருக்குது அந்த உடம்போட. அது சொல்றதான் கேட்கும். அப்ப உடம்ப நீ வளர்க்கிற அந்த மெய்ஞானத்தினுடைய உணவும் சாத்மீகமும் குரு வழிபாடும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் உணவு இருக்க முடியும். உணவு அறுத்தாத்தான் மனம் அடங்கும். மனம் என்று தானா உடம்புல அடங்கவே அடங்காது. கடவுள் உட்கார்ந்தா மட்டும் அடைக்கப்படலான்னு நீங்க ஒரு காலம் நினைக்காதீங்க. அது தவமற்ற செயல். அது தவம் கைகூடி வராது. சரி, உண்மையிலேயே உடம்ப அடக்கி மனதை அடக்கி எல்லாம் கத்துக்கிட்டேன் சார், எல்லாம் விட்டுட்ட, உண்மையாதான் வாழ்ற, அப்புறமா சோதிக்க ஆளுங்கெல்லாம் போட்டிருப்பான். இந்த பக்கம் மாயா பொருள், இந்த பக்கம் இச்சா சக்தி, ரெண்டையும் என்ன பண்ணுவான்? எல்லாம் ஆளுங்கெல்லாம் ஓட்டிடுவான். ஓடுறான் அவங்ககிட்ட அப்படின்னு. ஞானம் என்றால் என்ன? அறிவை முழுமையாக பயன்படுத்துவதும், உள்ள உத்தமம் இருக்கான், ஒருத்தன் உள்ள ஒளிஞ்சிருக்கான், அவனை உணர்றதுதான் ஞானம். வேற ஒண்ணுமே கிடையாது. சிவம்.